ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் நயா. நம்ம எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சங்க தான் கட்டுறாங்க. அவன் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு சாப்பாட்டையே வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து ஏன்பா சாப்பிடலையான்னு கேக்குறாங்க. இல்லம்மா, நான் ஈவினிங் தான் சாப்பிட்டேன், அதனால இப்ப சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்றான். சரி, ஓகே, இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, எனக்கு வேணும் அப்படின்ட்டு புடிங்கி வச்சுக்கிறான். அடுத்து நம்ம சென்னையும் ஜியாங்கியும் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டே இருக்காங்க இருட்டுல. உடனே சென்னு, டே எங்கடா கூட்டிட்டு போற அப்படின்ட்டு வரா. வா, எதுக்கு இவ்வளவு ஸ்லோவா நடக்கிற அப்படின்ட்டு அவங்க எங்க போறாங்கன்னா அவங்க காம்பவுண்டோட மொட்டை மாடிக்கு தான் போறாங்க. இது வந்து ஒரு சீக்ரெட்டான பிளேஸ், யாருக்குமே தெரியாது தெரியுமா அப்படின்ட்டு கூட்டிட்டு போறான் நம்ம ஜியாங்க. கூட்டிட்டு போனா அங்க ஆல்ரெடி சங்கு வந்து நம்ம சென்னு சாப்பிட எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கான். அவன் எதுக்கு சாப்பாட்டை வெறிக்க பார்த்திருக்கான், நம்ம சென்னுக்கு கொண்டு வரதுக்கு தான் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஜியாங் போனோடனே எடுத்து சாப்பிடலான்னு கை வைக்க உனக்கு இல்ல, அவளுக்கு ஃபர்ஸ்ட் அவதான் சாப்பிடுவா அப்படின்ட்டு நம்ம சங்கு சொல்லிடுறான். உடனே சென் வந்துட்டு, இல்ல எனக்கு வேணாம், நான் ஆல்ரெடி அப்படின்னா போய் பேசுறது போதுமா, சாப்பிடுமா அப்படின்பா. நம்ம சென்னும் சரி அப்படின்ட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ நம்ம ஜியாங் சொல்லுவான், இந்த இடம் யாருக்குமே தெரியாது தெரியுமா, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா இங்க வந்துரு, எல்லாம் மீட்டப் போட்டு பேசி தீர்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ சங்கோட அம்மா கூப்பிடுவாங்க சங்க, டே இங்க வாடா, இன்னும் 2 டிஷ் இருக்கு அப்படின்னு. நம்ம சங்கு போயிடுவான். அப்போ கரெக்டா நம்ம சென்னை எந்திரிச்சு போய் அந்த மொட்டை மாடியோட எஜ்ஜில நின்னுகிட்டு எட்டி பாப்பா. உடனே திரும்பி ஜியாங் கிட்ட, அன்னைக்கு இங்க உட்காந்துட்டு தான் நான் என் பர்ஃபார்மன்ஸ வாட்ச் பண்ணியா அப்படின்னு கேப்பா. ஆமான்னு சொல்லுவான் ஜியாங். இங்க பாரு, இந்த பூமிக்கும் மண்ணுக்கும் எனக்கு தவிர இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது நீ அழுந்தது சரியா அப்படின்னு சொல்லுவான். நான் ஒன்னும் அழுவலடா அப்படின்ட்டு வந்து, கவலைப்படாத, யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன், பொண்ணுங்களுக்கு எல்லாம் இது கூச்சமா இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் பேசிட்டு இருப்பான். கரெக்டா நம்ம சங்கு வந்து, எதுக்கு அவ அழுந்ததை வச்சு டீஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம சின்ன திரும்பி நம்ம ஜியாங்க பாப்பா. பார்த்த உடனே, இல்ல 4 பேர்த்த தவிர யாருக்கு தெரியாது ஓகேவா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா அப்படின்னு ஜியாங் கேட்பான். சின்ன பாத்தே, என்ன அப்படின்னு கேப்பா. அந்த சீக்ரெட் உனக்கு தெரியணும்னா எனக்கு 1 வீக் நீ ஹோம்ஒர்க் எல்லாம் நீ தான் பண்ணி கொடுக்கணும், பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான் ஜியாங்கு. சொல்லுன்னு நம்ம சென்னு கேட்க, அதுக்கு சங்கு, அது வந்து டியான் பத்தினது அப்படின்ட்டு சொல்லுவான். ஓகே அப்படியா அப்படின்னு சென்னு கேட்பா. ஆமா அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நம்ம சென்னோட அம்மாவுக்கு ஒர்க் இருக்குன்னு அவங்க சீக்கிரமா கிளம்பி போயிடுறாங்க. சென்னு கிட்ட சொல்லிட்டு அவளும் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு வந்து டைனிங் டேபிள்ல பாக்குறா சாப்பாடு ஏதாவது கிடைக்குமான்னு. ஆனா சாப்பாடு எதுவுமே இல்ல. சரிடா ஸ்கூலுக்காவது கிளம்புவோன்னு கிளம்பி போகும்போது வெளியில நம்ம சங்கும் சென்னும் நின்றுட்டு இருப்பாங்க. உடனே நம்ம சங்கு வந்து, இந்தா உன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட், நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்துட்டே நின்றுட்டே இருப்பா. உடனே ஜியாங்க, ரொம்ப பெருமைப்படாத, நாளைக்கு எங்க அம்மாவோட டேர்னு, வா போலாம், இங்க அப்படிதான் அப்படின்ட்டு கூட்டிட்டு போவான். அப்போ நம்ம சென்னு மனசுல என்ன நினைக்கிறான்னா, இங்க எல்லாரும் எல்லாத்தையும் ஃபேமிலியா நினைக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க, இது மாதிரி ஹெல்ப் பண்றதுனால இப்ப என்ன மாதிரி யாரும் பட்னியா போக தேவையில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போ. கிளாஸ் ரூம்ல எப்பயும் போல நம்ம சென்னை பத்தி எல்லாரும் காசு பேசிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஜியாவும் சென்னும் வரத பார்த்து, அமைதியா இருங்க, அவன் வரா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜியாங் ஒரே முறைதான் அங்க இருக்கவங்க ஆஃப் ஆயிட்டாங்க. அப்போ கியூ வந்து சென்னு கிட்ட கேக்குறா, சங்குக்கும் உனக்கும் என்ன, நீங்க 2 பேர் லவ் பண்றீங்களான்னு கேக்குறா. நீ கூட என்ன நம்பலையா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம சென்னு சொல்றா. உடனே அங்க டெஸ்ட் பேப்பர் எல்லாம் குடுக்குறாங்க. அதை பார்த்து வந்து சென்னோட ஆன்சர் ஷீட் பார்த்துட்டு, முன்ன விட நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்க போலையே அப்படின்னு கேப்பா. ஆமா, சங்கு சொல்லி கொடுத்ததுதான் எல்லாம் வந்தது அப்படின்னு நம்ம சென்னு சொல்லுவா. அதுக்கு நானும் உங்க கூட சேர்ந்து படிக்கவா அப்படின்னு கியூ கேட்க, சரி நான் சங்கு கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறா சென்னு. கட்டம்னா சங்கு வீட்டுலதான் சென்னு ஜியானு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சென்னு, ஆன்டி சாப்பாடுன்னா இது சாப்பாடு ஒவ்வொன்னும் அமிர்தமா இருக்கு தெரியுமா, எங்க அம்மா கூட இப்படி சமைக்க மாட்டாங்க ஆன்டி அப்படின்னு சொல்லி சென்னு சொல்ல, அதுக்கு சங்கோட அம்மா, சாப்பிடுமா, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே ஜியாங்க சங்கு கிட்ட, வா ஃபுட்பால் ஆட போலாம் அப்படின்னு கேட்பான். இல்ல நான் வந்து சென்னுக்கு வந்து டியூட்டர் பண்ணணும், அவளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான்.
சொல்லுவான். அதை கேட்ட ஜியாங்கு, ஓசி சோறுனா சரி சண்டே கூட விட மாட்டேன் அப்படிதானே அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். உடனே சங்கோட அம்மா, ஏண்டா நீதான் படிக்க மாட்டேங்கிற, படிக்கிற பிள்ளையாவது உருப்பட விடுடா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு போயிடுவாங்க. அவங்க சென்னு ஜியாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, நீ பாத்திரம் கழுவு நான் பாத்திரம் கழுவுன்ட்டு. அப்ப நம்ம சென்னு அவன் ஜியாங்கோட கையை பிடிச்சு முறுக்கி விட்டுருவான். உடனே சங்கு கிட்ட வந்து, ஜியாங்கு பாரு என் கையை முறிச்சு விட்டுட்டா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான். உடனே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். கேட்ட உடனே நம்ம சென்னு, வா கியூ வந்துட்டா அப்படின்ட்டு ஓடுவா. என்னது கியூ படிக்க வராளா, ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்ட்டு நம்ம ஜியாங்க அப்படியே ஷாக் ஆவான். கியூ வந்த உடனே எல்லாரும் படிக்கலான்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சென்னும் சங்கும் அட்டன் டைம்ல, நீ என்னடா பண்றீங்க அப்படின்னு ஜியானை பார்த்து கேட்க, படிக்க போறேன்டா படிக்க போறேன், படிப்பு தான் முக்கியம், வாங்க படிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவான். சரின்ட்டு நம்ம சங்கம் சிரிச்சுக்கிட்டு, சரி வாங்க படிக்கலான்ட்டு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவான். என்கிட்ட புக் இல்லையே அப்படின்பா. நம்ம ஜியாங்க, சரி வா என் பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவான். நம்ம சங்கு சரின்ட்டு போய் அவன் பக்கத்துல உட்காருவான்னு பார்த்தா, அப்படியே சோஃபா மேல ஏறி 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 நம்ம கியூவுக்கும் நம்ம சங்குக்கும் நடுவுல தலை விட்டுட்டு பாத்துட்டு இருப்பான். நம்ம கியூ வந்து சங்க பாக்க, நம்ம ஜியாங் வந்து கியூவை பார்க்க, ஒரே ரொமான்ஸ் செக்ஷனா தான் அங்க போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்த சென்னு, என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு பாத்துட்டு இருப்பா. அதுல நடுவுல நம்ம சென்னு வேற கியூ கிட்ட, நீ என்ன ஷாம்பு யூஸ் பண்ற, ரொம்ப வாசமா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்த சங்கு, எங்கிட்டே உங்களை படிக்க வர சொன்னண்டா, என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்ட உடனே, வாங்க வாங்க படிக்கலாம் படிக்கலாம் அப்படின்பாங்க எல்லாரும். சீன் பார்த்தோம்னா நம்ம சென்னு கியூவும் ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சென்னு கேக்குறா கியூ கிட்ட, நீ எப்பயும் தனியா தான் இருப்பியா வீட்டுல அப்படின்னா. ஆமா, எங்க அப்பா அம்மா வந்துட்டு ஒர்க்குன்னு ரொம்ப பிஸியா இருப்பாங்க, அதனால நான் எப்பயுமே தனியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. நானும் தனியா தான் இருப்பேன், எங்க அம்மாவும் ஒர்க்குன்னு போயிருவாங்க அப்படின்னு நம்ம சென்னு சொல்றா. அப்போ கியூ வந்து சென்னுக்கு அவளுடைய ஷாம்பு பாட்டில் வந்து கிஃப்ட் பண்றா. இல்ல எனக்கு வேணாம்னு சொல்றா சென்னு. இல்ல நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு நம்ம சென்னு கிட்ட அவ கொடுத்துட்டு போக, நம்ம சென்னு என்ன திங்க் பண்றானா, இவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைப்பான்னு நான் நினைக்கல அப்படின்ட்டு அவளும் அந்த ஷாம்பு பாட்டில் எடுத்துட்டு வரும்போது, நம்ம ஜியாங் வந்து ஒரு மெடிக்கல் கிளினிக் உள்ளார போற மாதிரி போறான். அத பாத்துக்கிட்டே நம்ம சென்னு போறா வீட்டுக்கு போனோன்னு அவங்க அம்மா கிட்ட காட்டுறா. அம்மா அங்க பாருங்க, கியூ வந்து என் ஃப்ரெண்டு, அவ எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கா ஷாம்பு பாட்டில் அப்படின்னு. அவங்க அம்மாவும் பாத்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து நம்ம ஈவினிங் வந்து டியான் வீட்டுக்கு டின்னருக்கு போகணும், ரெடியாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கா அப்படின்னு கேக்குறா. ஆமா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. சரி, டியான் வீட்டுல டின்னர் தான் காட்டுறாங்க. சங்கோட அம்மா, ஜியாங்கோட அம்மா, நம்ம சென்னோட அம்மா, டியான் அம்மான்னு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ டியானோட அம்மா சொல்றாங்க, இது மாதிரி நான் டியான் வந்து ஃபாரின் போய் படிக்க போறான் அப்படின்னு. அதை கேட்ட சங்கோட அம்மா, என் பையனும் இந்த உலகத்திலேயே இருக்க டாப் 5 யூனிவர்சிட்டியில தான் அவன் வந்து செலக்ட் ஆகி அவனும் ஃபாரின் போய் தான் படிப்பான் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அதை கேட்ட ஜியாங்கோட அம்மா ஃபேஸும் நம்ம சென்னோட அம்மா ஃபேஸும் கொஞ்சம் லைட்டா மாறுது. உடனே இவங்க எல்லாம் பெருமையா பேசுறத கேட்ட டியானு கடுப்பாயி அவனும் எந்திரிச்சு உள்ள போயிடுறான் ரூமுக்குள்ளார. உடனே நம்ம சென்னும் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு நானும் கிளம்புற வீட்டுக்கு அப்படின்னு போறா. உடனே அங்க இருக்கவங்க, டியான் கிட்ட பேசிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு அவகிட்ட போய், டியான் இன்னும் நான் போயிட்டு அவன் படிக்கிற புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, நீ இங்கிலீஷ்ல இவ்வளவு ப்ரிப்பேர் பண்றியா ஃபாரின் போறதுக்கு அப்படின்னு கேப்பா. ஆமா, உனக்கு இதுல ஏதாவது புக் வேணும்னா போய் எடுத்துக்கோ, இதுல ஏதாவது டவுட்னா சங்கு கிட்ட கேளு, உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா நம்ம ஜியாங் கிட்ட போய் நம்ம சங்கு கூட ஃபாரின் போக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம சென்னு சொல்லிட்டு இருப்பான். நான் அப்ப என்ன பார்த்துதான் அவன் காப்பி அடிக்கிறான் அப்படின்னு நம்ம டியான் சொல்லிட்டு இருக்கும் போது, உடனே சங்கு வந்து, இங்க என்ன பண்ற, நீ படிக்க வரலையா அப்படின்னு கேட்பான். இதோ வந்துட்டேன் அப்படின்னு சென்னு பின்னாடியே போவா. அதை பார்த்து டியான் கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது, அவன் வாங்கின சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல எல்லாரும் சேர்ந்து படிக்கலான்னு உட்காந்துட்டு இருக்கும் போதே நம்ம கியூ வந்து ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. அவங்க அம்மா வந்து என்ன சொல்லி இருப்பாங்கன்னா, நீ வந்துட்டு நேத்து பியானோ கிளாஸ் கட் பண்ணிட்ட, அதே மாதிரி உன் டெஸ்க்மேட் வீட்டுல போய் படிக்கிறது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, நீ இம்ப்ரூவ் ஆகுற வரைக்கும் உனக்கு தனியா ஒரு டியூட்டர் நான் ரெடி பண்றேன் அப்படின்னு நினைச்சு சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு பாத்துக்கிட்டே நம்ம கியூ என்ன சொல்றான்னா, இனிமே உங்க கூட என்னால படிக்க வர முடியாது, எங்க அம்மா வந்து எனக்கு தனியா ஒரு டியூட்டர் ரெடி பண்ணலான்னு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட எல்லாரும்
ஷாக் ஆவாங்க. எல்லாரும் கேட்பாங்க இப்ப எதுக்கு டியூட்டர் அப்படின்னு. எங்க அம்மாவுக்கு வந்து இன்டர்நேஷனல் சிலபஸ்ல படிச்சாதான் மதிப்பு, அங்கதான் வந்துட்டு அமௌண்ட் அதிகமா கட்டுறாங்களாம், அதனால அங்கதான் நல்லா சொல்லி கொடுப்பாங்கன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னு கியூ சொல்லுவா. அதுக்கு சங்கு மாதிரி அப்ராட் போகலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட சென்னை, எல்லாரும் ஏன் அப்ராட்னே சொல்றீங்க, ஏன் அதுக்கே நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, டியான் கூட அதுக்குதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஜியாங்க, அவன் வந்து சங்க பார்த்துட்டு காப்பி அடிக்கிறான் அப்படின்னு சொல்றான். சரி, அதுக்கு நீ கியூ கிட்ட உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்க, எனக்கு வந்து ரைட்டர் ஆகணும், எனக்கு சின்ன குழந்தைங்க படிக்கிற புக்ஸ் எல்லாம் எழுதணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி நம்ம கியூ சொல்றா. உடனே கியூ வந்து நம்ம சங்கு கிட்ட உனக்கு என்ன ஆசைன்னு கேட்க, சங்கு வந்து பாக்கலாம், இன்னும் நான் முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஜியாங்கு, என்னடா இவ்வளவு பெருந்தன்மையா பேசுற, உன்னை நீதான் அப்ராட்ல போய் படிக்க போறேன்னு ஆன்டி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க. கேட்ட சென்னை, இப்படி ப்ரீ பிளான் பண்ற லைஃப் எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்றான். அது உடனே எல்லா ஃபேஸும் மாற, இல்ல நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு சொல்லல, சின்ன வயசுல எங்க தாத்தா சொல்லுவாரு, செடி கொடிக்குதாமா எமோஷன் ஃபீலிங்ஸ் இல்ல, ஆனா நம்ம மனசுங்க நம்மளுக்கு எல்லாம் மாறும் வளர வளர அப்படின்னு சொல்லுவாரு, அதுக்காக தான் நான் சொன்னேன், சாரி அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு உடனே நம்ம ஜியாங்க, அவனுக்கு சந்தோஷத்தை தராம என்ன, அவன ஃபாரின் போய் படிக்க போறான்ல அப்படின்னு சொல்றான். அவங்க 3 பேரும் வெளியே கிளம்பி வர, கியூக்கு பியானோ கிளாஸ்க்கு டைம் ஆகுதுன்னு அவ கிளம்பி போறா. பின்னாடியே ஜியாங்கும் போய், இந்த வாரம் ஃப்ரீயா இருந்தா என் ஃபுட்பால் மேட்ச் பார்க்க வரியான்னு கேக்குறான். அதுக்கு எனக்கு ஃபுட்பாலை பத்தி எதுவும் தெரியாது, நான் வரல அப்படின்னு சொல்லிடுறா. பரவாயில்ல, தெரியலனாலும் நான் ஒரு நாள் சாதிச்சு காட்டுவேன் பாரு, நீ வா பாக்க அப்படின்னு சொல்றான். இல்ல, ஃபர்ஸ்ட் படிப்பு தான் முக்கியம், இதெல்லாம் விட்டுட்டு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. இவன் அப்படியே நிக்கிறான். பின்னாடி நம்ம சென்னை சூலேஸ் கட்டிட்டு, ஜியாங்க்கு ஃபுட்பால்ல பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டான். சங்கு எதுவும் சொல்லல, ஆனா இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோன்னு அவங்க கவலைப்படுறாங்களோ இல்லையோ, ஆனா அவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏன்னா அவங்களுக்குன்னு ஆம்பிஷன் கோல்னு ஏதாவது ஒண்ணு இருக்கு, ஆனா என்கிட்ட எதுவுமே கிட்ட போறா. அடுத்து நம்ம சங்க தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லணும்னு வரான், ஆனா அவங்க அம்மா அதை கேட்காம, இந்த மாதிரி நீ டாப் யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆவன்னு டியானோட அம்மா கிட்ட சொன்ன உடனே அவங்க ஃபேஸே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட சங்கை, ஐயாமா இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். இங்க பாருனா, உன்னை நம்பிதான் நம்ம குடும்பமே இருக்கு, நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும், நீ ஃபாரின் போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவனுடைய விருப்பம் என்னங்கறத அவங்க அம்மா கேட்கவே இல்லை. அவன் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு அவன் ரூமுக்குள்ள போயிட்டு ஹீரோயின் சொன்னதேதான் யோசிக்கிறான். ப்ரீ பிளான் பண்ற லைஃப் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம சென்னுதான் வீட்டுக்கு போனா அவங்க அப்பா வந்திருக்காங்க. பார்த்தோன்னே கட்டி பிடிச்சு, அப்பா மிஸ் எப்பப்பா வந்தீங்க, நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்றா. அப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறாங்க. அப்ப அவங்க அம்மாவை பத்தி வேற கம்ப்ளைண்ட், நீங்க இல்லாதனால டிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா போச்சு, நல்லாவே சமைக்கிறது இல்ல அப்படின்னு வேற. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வாக்கிங் போறாங்க. அப்போ நம்ம சென்னை அவங்க அப்பா அம்மா கிட்ட கேக்குறான், நான் பெரிய ஆள் ஆகி என்னவாகணும், உங்களுக்கு ஏதாவது கனவு இருக்கான்னு கேக்குறா. அதுக்கு அவங்க அப்பா அம்மா, அதற்கு இன்னும் டைம் இருக்கு, நீ சாப்பிட்டு சந்தோஷமா இப்ப இரு, உன் லைஃப் நீ என்ஜாய் பண்ணு, அது எங்களுக்கு போதும், அது பின்னாடி வரத அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன இப்ப அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஜாலியா வாக்கிங் போறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா, என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.